ஹாஸ்பிட்டல்ல எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் இப்ப பேசுறேன். மாமா வந்ததும் வராத மாதிரி இவங்க ஏதோ கலகத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் ஏதோ அடி போடுறாங்க. பாப்போம் என்னதான் சொல்றான்னு. என்ன சொல்லுங்க. உனக்கு அந்த டிரைவர் பயலுக்கும் பஞ்சாயத்துல வச்சு காசை வெட்டி போட்டு புருஷன் முன்னாடி உறவே இல்லைன்னு வெட்டி முறிச்சாச்சு. இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவனுக்காக விஷம் குடிக்கிற இந்த மாதிரி டிராமாலாம் இனிமே பண்ணாத, புரியுதா? இதெல்லாம் சொல்ல நீங்க யாரு? என்ன ரேவதி இப்படி பேசுற? நான் உன் சித்திடி, உன்னை தூக்கி வளர்த்தவ. எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியா? சித்தியா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. ஏன் பர்சனல் விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது. இத பத்தி பேச என் அம்மா அப்பாவை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அத புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன வேத்து மனுஷா நினைக்கிறியா? உங்களுக்காகவும் என் அக்காவுக்காகவும் என் புருஷனை பிரிஞ்சு தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? உங்களை நல்ல விதமா நடத்துறதுக்கு நீங்க சித்தி மாதிரியா நடந்துக்கிறீங்க. எப்ப பாரு எங்க அம்மாவை ஏத்தி விட்டு கெட்ட விஷயம் தானே செய்ய வைக்கிறீங்க. கத்தியால உங்களை நீங்களே குத்திக்கிட்டு அந்த பழைய தூக்கி என் புருஷன் மேல போட்டு அவரை லாக்அப்ல உட்கார வச்சீங்க. அப்புறம் அது மூலமாவே பஞ்சாயத்தை கூட்டி காசை வெட்டி போட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க நீங்க தானே காரணமா இருந்தீங்க. அக்கா பொண்ணுக்கு நீங்க செய்யற நல்லது இதுதானா? என்னடி எல்லா பழியும் தூக்கி ஏன் மேலே போடுற? அந்த டிரைவர் பையன் போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த உண்மை அக்காவுக்கு தெரிஞ்சதுனால அவன் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டே துரத்துனான். அவன் நடந்துகிட்டது அவ்வளவு அயோக்கியத்தனம், பித்தலாட்டத்தனம். அந்த நம்பிக்கை துரோகிக்கு இப்ப கொடுத்த தண்டனை கூட பத்தாது. அவனை ஊரை விட்டு துரத்தணும், அப்பதான் அவன் அடங்குவான். சித்தி நிப்பாட்டுங்க. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினால இந்த வீட்ல என்ன கெடுதல் நடந்துச்சு? அவரால நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் நடந்திருக்கு. கெட்டது எதுவுமே நடக்கல. ஏய், அவன் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கானே, அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அதை எப்படி நியாயப்படுத்துவ? கார்த்தியோட நடந்த கல்யாணத்துல எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நானே அதை முழுசா ஏத்துக்கிட்ட பிறகு நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏய், என்னடி பேசுற? நீ ஏத்துக்கிட்டா அவன் தப்பு பண்ணலன்னு ஆயிடுமா? அவன் மட்டும் என்ன ஏமாத்தல, அந்த கிழவி அவனோட லூசு ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏமாத்தினவன் நாளைக்கு உன்னையும் ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதையும் மறைச்சிருக்கான். வா மருமவளே, உன் அக்கா வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த டிரைவர் பயலோட பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்துட்டாளா? அவ ஏண்டா வந்தான்னு இருக்க. ஏன் மருமவளே ரொம்ப சலிச்சுக்கிற? ஏதாவது பிரச்சனையா? அவ இப்பெல்லாம் ரொம்ப பேசுறாத. சித்திங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கா. அவளோட பர்சனல் விஷயத்துல நான் தலையிட கூடாதான். அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றா. நான் தூக்கி வளர்த்த கழுத இன்னைக்கு என்னையே யாருன்னு கேக்குறா. ஏன் உன் அக்கா காரி அவளை கண்டிக்கலையா? அவ கண்டிச்சாலும் அவ கேக்குற நிலைமையில இல்லத்த. அவ புருஷனை ஒண்ணு சொல்லக்கூடாதுங்கிறா. நான் அவனை டிரைவர்னு சொன்னாலே கொதிச்சு போறா. ஏன் புருஷனை எப்படி டிரைவர்னு சொல்லுவ? அவரை பத்தி ஏதாவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு என்னையே மிரட்டுறா. வீட்டுல வச்சு அவ ஒண்ணு இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாளா? ஆமாங்க, மத்த பொண்ணுங்க மாதிரி அவ இல்ல. என்ன மட்டும் இல்ல, சமயத்துல என் அக்காவே எடுத்தெறிஞ்சுதான் பேசுறா. எல்லாம் அந்த டிரைவர் பையன் கொடுக்கிற தைரியம் தான். இல்லன்னா அவெல்லாம் இவ்வளவு தூரம் பேச மாட்டான். அவனை வீட்டை விட்டு துரத்தினாலும் அவன் இங்கேயே இருந்துகிட்டு நமக்கு டார்ச்சர் கொடுக்கறான். வெளியே போன நம்மள திரும்பவும் லாக்கப்புக்குள்ளேயே வர வச்சிட்டான் அவன். ஊர் உலகத்துல எங்கேயும் இப்படி நடந்திருக்காது. வலிய வந்து அரெஸ்ட் ஆனது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. சரி, இதையெல்லாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம். மருமவளே, நாளைக்கு காலையில தானே செங்கல் சோலைய சாமுண்டீஸ்வரி ஏலத்துக்கு விட போறா? ஆமாத்த, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். மருமவளே, எக்காரணத்தை கொண்டும் அந்த செங்கல் சூளை வெளி ஆளுங்க கைக்கு போக கூடாது. ஆமா, ஏலம் எடுக்க வரவங்க லிஸ்ட நீ தயார் பண்ணிட்டியா? தயார் பண்ணிட்டாத்த. அப்போ அவங்கள எல்லாம் நேர்ல போய் பார்த்து ஏலத்துல கலந்துக்கோங்க. ஆனா
ஏலம் கேட்காதீங்கன்னு சொல்லு. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. அப்பதான் அவங்க நீ சொன்னபடி கேட்பாங்க. சரிங்க அத்தை, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆ. அப்புறம் நீ ஒரு ஆளை செட் பண்ணி ஏலத்துல கலந்துக்க வை. அவன் ஏலத்துல செங்கல் சூளைய வாங்கட்டும். அதுக்கப்புறம் அத சிவனாண்டி பேருக்கு மாத்தி எழுதி வச்சுக்கலாம். அவருக்காக தான் நான் இந்த ஏலத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நிச்சயமா ஏலத்துல எடுத்து அவர் பேர்ல எழுதி வைப்பேன். ஆ. என் அக்கா கம்பெனிக்கு இவரை முதலாளி ஆக்காம நான் விட மாட்டேன். அந்த செங்கல் சூளைய அவன் நிர்வாகம் பண்றதால தானே இத்தனை ஆட்டம் போடுறான். அதையே நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டா அவனால ஒண்ணும் பண்ண முடியாம அவமானப்பட்டு வெளிய போய் தான் ஆகணும். ஆமாத்த, அவனுக்கு இது இன்னொரு பலத்த அடியாதான் இருக்கும். இப்படி அடி மேல அடி கொடுத்தாதான் அவனை ஊரை விட்டே துரத்த முடியும். அது வரைக்கும் நாம ஓயக்கூடாது. கண்டிப்பா அத்த, இந்த ஏழை விஷயத்த நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டுறேன். நான் போயிட்டு வரேன் அத்த. சரி மருமவளே. சரி, நான் போயிட்டு வரேங்க. ம். சரி சந்திரா, எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனமா செய். இந்த பார், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அந்த டிரைவர் பையன் நம்ம மொத்த பிளானையும் காலி பண்ணிடுவான். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நடந்துக்கும். ஆமா மருமகளே, அவன் வெளியே இருக்கான்னு நீ பாட்டுக்கு ரொம்ப அலட்சியமா இருக்காத. அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அப்பதான் இந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. வரட்டுங்களா? சரி மருமகளே. தேங்க்யூ சார். ஆ